Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். ஈஸியாக பண்ணலாம் இந்த முறுக்கு. வாங்க தேவையானது என்னென்னு பார்க்கலாம். உளுந்து வந்து 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் 3/4 கிளாஸ் எடுத்து அதை நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, 75-80% குக் ஆனால் போதும். இதை ஏன் வேக வைக்கிறோன்னா நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு கிடைக்கும், அதனால தான். இப்போ இது நல்லா வெந்த பிறகு அது இந்த மாதிரி அமுக்கி பாருங்கள், லைட்டாக அமுங்கணும். அமுங்கிட்ட பிறகு இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடல பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு, ஓமம். நான் உளுந்தில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அரிசி மாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி மாவுக்கு 3/4 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு கூட ஓமத்தை நல்லா இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாசம் நமக்கு வரும். அதோட உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்தை சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிரட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி சூடான டால்டா இல்லைனா வெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சூடாக சேருங்க. பாருங்கள் சூடாக எவ்வளோ சூடாக சேர்த்துருக்கேன்னு. 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். உளுந்து ரொம்ப கட்டியாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சமாவது அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபுல்லாக அந்த மாவு கூட உளுந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. இப்போ இதை நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொட்டுக்கடல பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை மிளகாய்த்தூள். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, காரமாக நல்லாயிருக்கும். எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த பொட்டுக்கடல, உளுந்து, அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த உளுந்து சேர்க்கவுமே நமக்கு கொஞ்சம் திக்கான மாவு கிடச்சிரும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இடியப்ப மாவு இருக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி முறுக்கு உரலில் வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி இதில் புழிஞ்சு விட்டு தான் நான் எண்ணெயில் போட போகிறேன். இப்போது இதில் புழிஞ்சு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அந்த கார்னர்லாம் நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஆயில் ஹீட் ஆன பிறகு நீங்கள் அந்த முறுக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி கூட இந்த ஸ்டெப்லேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஆயிலே கூட புழிஞ்சு விடலாம். ஆல்ரெடி டெஸ்டிங்க்காக நான் ஒரு முறுக்கு போட்டு எடுத்திருக்கேன். இந்த முறுக்கு நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைமே சூப்பராக எந்த சொதப்பலுமே இல்லாமல் வந்தது. இது வரைக்கும் நான் முறுக்கு செஞ்சதை பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்படிலாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இப்போது இதை நல்லா வெந்தது பப்புக்கறம் எடுத்துக்கோங்க. இது இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் இது பண்ணிக்கலாம். லைட்டாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். ஆனால் அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும் ஆறுனது பிறகு. இப்போ இந்த மாதிரி எல்லா இதையும் ரெடி பண்ணி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எண்ணெயிலே புழிஞ்சு விடுறது சொல்லி காட்டுறேன். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஆயில் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க, ரொம்ப ஆயிலுக்குள்ளே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிட்ட வச்சு புழிஞ்சு விட்டிங்கன்னா நம்ம முறுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 முறுக்கு 3 முறுக்கு கூட புழிஞ்சு விடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.